ஸோ ஒன்ஸ் ஒய்ஃபைல கான்ஃபிகர் பண்ணியாச்சுன்னா ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஹார்ட்வேரில் உங்களுக்கு பாக்ஸோடு வரும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இன்புட் 1 இன்புட் 2. ஸோ இன்புட் 1 இன்புட் 2 செக்யூரிட்டி சிஸ்டம் அலர்ட்டுக்கு ஷார்ட் பண்ணால் உங்களுக்கு அலர்ட் வர்ற மாதிரி பண்ணியிருப்போம் இதில். ஓகே, ஸோ இது வந்து ரிலே அவுட்புட் வந்து சைரன் கனெக்ட் பண்ணிக்கலாம். சைரன் வந்து எனேபிள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். பவர் சப்ளை வந்து 12 volts இருக்குது. ஸோ இப்போது இது ஆப் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இப்படி இருக்கும். ஆப்பு ஆன்லைனில் இருந்தால் இதுமாதிரி க்ரீன் இருக்கும், இல்லைன்னா பிளாக்கில் போயிடும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து சிஸ்டம் ஆன் ஆஃப். சிஸ்டம் ஆன் ஆஃப் பாருங்கள், இப்போ ரிலே ஆன் ஆகிடுச்சு. ரிலே வந்து நம்ம டைரெக்டாக ஆனில் வச்சுருக்கோம், அதனால ஆன் ஆகிடுச்சு. சிஸ்டம் ஆஃப்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து சைரன் ஆன் வேணும்னா ஆனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சைரன் அங்கேயும் வரும் இங்கேயும் வரும். ஸோ ஜஸ்ட் ஆஃபில் வைக்கிறேன். இது டைரெக்ட் ஆனு. டிசாம்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு இன்புட் ஓகே, சிஸ்டம் ஆஃபில் இருக்கிறதால அப்படி ஆகுது. இது வந்து ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இது வரும். இப்போ அலர்ட் வந்துடுச்சு. இது ஆஃப் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆனில் இருக்குது. இப்போ அலர்ட் வந்து இன்புட் வந்து அலர்ட் பண்ணுறோம். இப்போ இன்புட் வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கே இப்போ மெசேஜ் வந்திருக்கு, ஸ்டார்ட் ரிங்கிங். இதுமாதிரி ரிங் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எந்த செட்டிங் பண்ணியிருக்கீங்களோ அது நீங்கள் அது டிசேபிள் பண்ணுற வரை இது வந்துகிட்டே இருக்கும். இதுமாரி நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இது ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ண உடனே அது போயிடும். ஸோ நோட்டிஃபிகேஷன் இதுமாதிரி இருக்கும், அலர்ட்டு. ஸோ நீங்கள் இங்கே போய் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் எல்லாமே அலர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன டைமுக்கு வந்தது எல்லாமே பார்க்கலாம். நெட்வொர்க் இல்லை, அலர்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சைரன் அங்கேயும்